இரவு நேரத்தில் வானில் மின்னலைப் போல அடுத்தடுத்து ஏவுகணைகள் பாய்ந்து செல்லும் இந்த காட்சிகள் தான் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல். கடந்த சில மாதங்களாகவே மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை மையமாக வைத்துத்தான் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் மூண்டது. முதலில் ஹமாஸ் தாக்குதல் நடத்த, பின்னர் அதற்கு இஸ்ரேல் கொடுத்த பதிலடி கடந்த ஆண்டு தொடங்கி இன்று வரை நீடித்து வருகிறது. இதனிடையே சில மாதங்களுக்கு முன்பு ஈரானில் வைத்து ஹமாஸின் முக்கிய தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை படுகொலை செய்தது இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு. இஸ்மாயில் ஹனியேவின் படுகொலைக்கு பிறகு ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்தின் நட்பு நாடான லெபனானில் இருந்து செயல்படும் ஹிஸ்புல்லாவும் களமிறங்கியது. வடக்கு பகுதியில் இருந்து ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தி வந்தது இஸ்ரேலுக்கு தலைவலியாக மாறியது. இந்த நிலையில்தான் ஹிஸ்புல்லா அமைப்பினர் தொலை தொடர்புக்கு பயன்படுத்தும் பேஜர், வாக்கி டாக்கிகளில் தாக்குதல் நடத்தி நடுநடுங்க வைத்தது இஸ்ரேல். பேஜர் மற்றும் வாக்கி டாக்கி தாக்குதலின் பரபரப்பு ஓயும் முன்பே ஹிஸ்புல்லாவின் முக்கிய தலைவர் ஹசன் நசரல்லாவை படுகொலை செய்தது இஸ்ரேல். லெபனானில் ஹிஸ்புல்லாவின் அமைப்பின் தளங்களை குறிவைத்து தீவிரமாக தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் தான் ஹசன் நசரல்லாவும் கொல்லப்பட்டார். ஹசன் நசரல்லா படுகொலைக்கு பிறகு இஸ்ரேல் மீதான ஹிஸ்புல்லா அமைப்பின் எதிர்ப்பு இன்னும் அதிகமானது. எப்போது வேண்டுமானாலும் போர் மூளும் என்ற சூழல் இருந்த நிலையில் தான் திடீரென ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்கியுள்ளது. நள்ளிரவு நேரத்தில் அடுத்தடுத்து இஸ்ரேலின் ராணுவ தளங்களை குறிவைத்து ஏவுகணை மழை பொழிந்தது. எச்சரிக்கை அலாரம் அடித்துக் கொண்டிருக்க மக்கள் பாதுகாப்பான இடம் தேடி பதுங்கு குழிகளுக்குள் தஞ்சமடைந்தனர். ஜோர்டான் பள்ளத்தாக்கு, மேற்கு கரை, லெபனான் என இஸ்ரேலை சுற்றி வளைத்து ஈரான் ஏவுகணைகளை பறக்கவிட்டது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் தொலைதூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்திலும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்தது என்ற நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறது. இஸ்ரேலின் ராணுவ தளங்கள், உளவு அமைப்புகளை மையப்படுத்தி இந்த தாக்குதலில் பொதுமக்கள் பலி எண்ணிக்கை குறித்த எந்த விவரமும் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் ஈரானின் குறியில் இஸ்ரேலின் பல இடங்கள் சின்ன பின்னமாகி கிடக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேலின் அதிமுக்கிய உளவு அமைப்பான மொசாட்டின் தலைமை அலுவலகத்திற்கு அருகிலேயே ஈரானின் ஏவுகணை பாய்ந்து மிக பெரிய பள்ளமே உருவாகியுள்ளது. ஈரானின் ஏவுகணைகளை இஸ்ரேல் வானிலேயே இடைமறித்து அழித்த போதும் கட்டுப்படுத்த முடியவில்லை. சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பான இஸ்ரேலின் அயன் டோமை தாண்டியும் ராக்கெட் மழை பொழிந்தது பதற்றத்தை அதிகரிக்கச் செய்தது. 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி பாய்ந்த நிலையில் தாக்குதல் இன்னும் உக்கிரமாக இருக்கும் என ஈரான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது என இஸ்ரேலும் மாறி மாறி எச்சரிக்கை விடுத்திருப்பது அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்புக்கு வழிவகுத்துள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள அமெரிக்கா இஸ்ரேல் நோக்கி பாயும் ஈரானின் ராக்கெட்டுகளை வழிமறித்து பதிலடி கொடுக்கவும் உத்தரவிட்டிருப்பது பதற்றத்தை மேலும் அதிகரிக்கச் செய்துள்ளது. இதனிடையே இஸ்ரேலில் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ள தூதரகம் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் அறிவுறுத்தியுள்ளது. முதலில் ஹமாஸ் அமைப்பை குறிவைத்த இஸ்ரேல் பின்னர் சிரியாவிலும் தாக்குதல் நடத்தியது. தற்போது லெபனானில் இயங்கும் ஹிஸ்புல்லா அமைப்பு மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதுதான் ஈரானின் கோபத்திற்கு வழிவகுத்துள்ளது. இதன் காரணமாக மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளதோடு 3ஆம் உலகப் போர் மூழ்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.